வணக்கம் மக்களே. இன்றைய குறள் பார்த்தீங்கன்னா, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூறு போல கெடும். இந்த குறளை இன்றைக்கி முக்கியமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதாவது வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயம், ஒரு தீங்கோ நல்லதோ எதுவாக இருந்தாலும் சரி, அது வரதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இதை எப்படி சொல்கிறாருன்னா, வைத்தூறு போல கெடும். அந்த எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். நெருப்புக்கு முன்னாடி ஒரு வைக்க போகிற வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, திடீரென்று தீப்பற்றி கொள்ளும். அதுபோல் நமக்கு ஒரு செயல் நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாமல் நம்ம விசாட்டு ஒரு செயலில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கட்டும், நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் திருக்குறள் இது. இன்றைக்கு ஒரு 3 தத்துவங்கள் பார்க்க போகிறோம். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தத்துவங்கள், அந்த 96 தத்துவங்கள் இதுவும் உண்டு. இந்த 3 வாதம், பித்தம், கபம் தான் நம்ம உடம்புல நோய் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம். இது 3யுமே நம்ம சீராக வச்சுக்கணும். இதை சீராக வச்சுக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் அதோட தத்துவங்களில் பொருந்தி வரும். நம்ம எதாக இருந்தாலும் முன்கூட்டியே யோசித்து வச்சுக்கணும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளவோ வார்த்தைகள் கேட்டிருப்போம். அவங்கள மாதிரியே நம்மளும் இருந்தோம் அப்படின்னா அவங்கள மாதிரி தான் நம்மளும் போவோம். அதாவது மறையாத ஞானிகள், மறைந்த ஞானிகள், அவங்க சொன்ன ஞானங்கள் எல்லாமே நமக்கு தெரியணும். வள்ளுவர் அப்படிங்கிறவர் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர். தமிழ்ன்ற ஒரு வார்த்தையே பயன்படுத்தாததுக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இது மொழி அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் கலந்த மொழி அப்படின்னு சொல்லலாம். அதனால் தமிழ் மொழி இருக்க பவர் வேறு எந்த மொழிக்குமே கிடையாது. தமிழர்களாக இருக்கோம், தமிழால் இணைந்திருப்போம். இறைவனை சிந்திக்கணும். இறைவன் தான் எல்லாத்தையுமே விளக்குவார். விளக்கம் சிறப்பானதாக தான் இருக்கும், நம்ம நம்புவோம். நம்ம எதாக இருந்தாலும் கேட்டால் தான் தருவார் இறைவன். அப்படிங்கிறப்ப நம்ம கேட்போம். கொஞ்சம் தேவையில்லாத கேட்குறத விட்டுட்டு தேவையானதை கேட்போம். சரி, நாளைக்கு பார்ப்போம். பாய்.